நண்பர்களே, இது வந்து 80 கிலோ. நான் எங்க growth and sharp ஜிம்ல வந்து நான் ரெகுலரா ஒர்க் அவுட் பண்றது இதுதான். இப்ப 90 100 வரைக்கும் தூக்குறேன் இதுல, இந்த பிளேட்ல. ஆனா பாருங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த இது தூக்குறது. குனிஞ்சு இந்த பிரஸ்டு ஸ்டீல் பிளேட், அதனால இது விட்டம் கம்மி, தரையில குனிஞ்சு தூக்கணும், அதனால கிளீன் கூட பண்ண முடியாது, கஷ்டமா இருக்கும். You can see I am finding it looks very difficult for me to do deadlifts with this pressed steel plates in our gym, growth and sharp gym. I have to bend down too much because of the smaller diameter of the plates. The density of the plates is different. Physics, laws of physics, பல காரணங்களால தூக்க முடியல. நான் குழம்பிட்டு இருந்தப்ப இந்த ராக்கி பவர் ஜிம்முக்கு போனோம். பாத்தீங்கன்னா இது வந்து ஒலிம்பிக் பவர் ராடு. இதுல 80 கேஜி ஈஸியா வந்துச்சு எனக்கு. அதுல தூக்குறத விட ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பயந்துகிட்டே தூக்கினேன். ஐயோ இவ்வளவு பெருசா இருக்கு, நம்மளால தூக்க முடியுமான்னு பயந்துகிட்டே தூக்கினேன். ஆனா ஈஸியா வருது. இதை தூக்கினதுக்கு அப்புறம் எனக்கே ஆசையா இருக்கு, வாரம் ஒரு நாள் இந்த ஜிம்முக்கு போய் இந்த ஒலிம்பிக் ராடை வச்சு ட்ரைனிங் பண்ணணும் அப்படின்ட்டு. இவ்வளவு பெரிய ராடை வச்சு சீன் போடுறதுக்கு யாருக்கு தான் ஆசையா இருக்காது? அது ஒண்ணு. யூ கேன் see I am finding it very easy now here to do lift with this Olympic rod. I was very apprehensive after seeing this rod so big, but I was finding it very easy to do. I want to work out with this Olympic barbell often. Thank you. நிறைய பேர் நான் 80 கேஜி டெட்லிஃப்ட் நம்பவே மாட்டேங்கிறாங்க. நண்பர்களே, திருச்சி விராலிமலை ரோடு மணிகண்டத்துல ராக்கி பவர் வேர்ல்டு அப்படிங்கிற ஜிம்முக்கு வந்திருக்கேன். ரொம்ப அருமையா இருக்கு. 2 ஃப்ளோர், எல்லா எக்யூப்மெண்ட்டும் இருக்கு. நான் இங்க ஒலிம்பிக் வெயிட்டிங் ராட்ல இருந்து இங்க இருக்கிற மொத்த எக்யூப்மெண்ட்டையும் பத்தி வீடியோ போடணும்னா ஒரு 4 மணி நேரம் ஆகும். நான் ஒரு 4 மாசம் வந்து ஒவ்வொரு மிஷினையும் பத்தி வீடியோ போட்டாதான் முடியும், அவ்வளவு இருக்கு. ஒவ்வொன்னா அப்லோடு பண்ண ட்ரை பண்றோம். இவர் திரு பார்த்திபன், உரிமையாளர். இவர் திரு சரவணன், பர்சனல் ட்ரெய்னர். எல்லாரும் ஆதரவு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.